இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மாடி, நான் கேட்கணும்னு நினைச்சா மறந்துட்டேன். இப்ப கைவலி எப்படிமா இருக்குது? பரவாயில்ல பாட்டி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி, பாத்துக்கோ. வா. என்ன தனலட்சுமி? வணக்கம்மா, வாங்க. வணக்கம். எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கம்மா. அம்மா, இது யாருமா? என் பேத்தி ரேவதி. உன் தொழிலா எப்படி இருக்கு? ஒன்னும் சொல்லிக்கிற மாதிரி இல்லம்மா. இப்பெல்லாம் யாருமா குறி கேக்குறாங்க? ஏதோ கம்ப்யூட்டர்னு சொல்லி அதுல தானம்மா பாக்குறாங்க. எங்கள மாதிரி ஆளுங்களோட பொழப்பெல்லாம் நடு தெருவுல தாம்மா நிக்குது. ஏன் இப்படி அழுத்துக்கிற? எல்லாம் சரியாயிடும். உனக்கும் நல்ல நேரம் வரும். அம்மா, உங்க பேத்தியோட கைய பார்த்து குறி சொல்லட்டுமா? உன் வேலையை என்கிட்டயே காட்டுறியா? இல்ல பாட்டி, எனக்கு வேண்டாம், நான் பாத்துக்கல. தாயி, குறி சொல்றத சாதாரணமா நினைக்காத. உன்னோட ஜாதகத்தையே புட்டு புட்டு வைப்பேன், பாத்துக்கோ. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாத்தையும் சொல்லுவேன். தாயி, எனக்காக போய் பாரு. பாரு, போம்மா. உக்காருமா. தாயி, உன் கைய காட்டுமா. தாயி, உன் கையில விசேஷ ரேகை ஒண்ணு ஓடுது. நீ சாதாரண ஆள் இல்ல. உனக்கு யாராவது கெடுதல் செய்ய நினைச்சாலும் அவங்களுக்கு நீ நல்லதே செய்வ. அப்படிப்பட்ட குணம் உன் குணம். நீ எப்பவும் அமைதியா சாந்தமா இருக்கிறவ. உன் குடும்பத்துல உன்ன மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க. உங்க அம்மாவுக்கு நேர் எதிரான குணம் உனக்கு. நீ தொட்டதெல்லாம் தொடங்கும். நீ கட்டிக்கிட்ட மாப்பிளையும் சாதாரண ஆள் இல்ல. அவனும் ராஜகுமாரனா தான் இருப்பான். இல்லங்க, நீங்க இப்ப சொன்னது மட்டும் தப்பா இருக்கு. என் குறி தப்பு சொல்லாது தாயி. உன் கைரேகை அததான் சொல்லுது. உன் புருஷன் எல்லா வகையிலயும் வித்தக்கார, ஊர் உலகத்தையே கலக்கறவ. அவன் உனக்கு புருஷனா கிடைக்க நீ ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அவன் உன்னை உள்ளங்கையில வச்சு தாங்குவான். அவன் அருமைய நீ லேட்டா தான் உணர்ந்திருப்ப. அது மட்டும் இல்ல, கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ரெட்டை குழந்தை பிறக்க போகுது. ரெட்டை குழந்தையா? ஆமா தாயி. அவன மாதிரி ஒரு ஆண் குழந்தையும் உன்ன மாதிரி ஒரு பெண் குழந்தையும் பிறக்க போகுது. அவ இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒன்னும் ஆகாது. மொத்தத்துல அவன் உன் குடும்பத்தையே காக்க வந்த குலசாமி தாயி. தனலட்சுமி, நல்ல வார்த்தை சொல்லிருக்க. ஆமா, என் பேத்திக்கு ரெட்டை புள்ள பிறக்கணும். உனக்கு பட்டு புடவே வாங்கி தரேன். சந்தோஷமா கொடுங்கம்மா. அம்மா தாயி. பாட்டி, நான் அப்படியே கடத்தரு பக்கம் போயிட்டு வா கண்ணு. பாத்து போயிட்டு வந்துடும் பாட்டி. வாங்கம்மா வாங்க. 10 ரிங்க 50 ரூபா தான்மா. வாங்க, ரிங்க உங்களுக்கு பிடிச்ச பொருள் மேல போடுங்க. பொருளை அள்ளிட்டு போங்க. ஒரு செட்டு கொடுங்க. எவ்வளவுங்க? 10 ரிங்க 50 ரூபாமா. என்னங்கம்மா? என்ன விழவே மாட்டேங்குது.
ஆசைப்படுறது எதுவுமே நடக்க மாட்டேங்குதே. ராமர் சிலை கிடைக்காதா? போடுங்கம்மா, உங்களுக்கு பிடிச்ச பொருள் மேல போடுங்க. என்ன ரேவதி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? மாமா, அந்த ராமர் சிலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆ. அதை எப்படியாவது வாங்கிடணும்னு நானும் ரிங்கு போட்டு பாக்குறேன். ஆனா ரிங்குல சிக்கவே மாட்டேங்குது அந்த சிலை. சரி வா, நான் வேற கடையில் எங்கேயாவது வாங்கி தரேன். இல்ல இல்ல, இது என் அப்பா ஊரு. கும்பாபிஷேகம் நடக்கிற இடம். இங்க அந்த சிலைய வாங்குறது தான் விசேஷமா இருக்கும். கடையில வாங்கிக்க எனக்கு தெரியாதா? சகல, ரேவதி சொல்றதுலயும் ஒரு பாயிண்ட் இருக்கு. ரேவதி, இப்ப என்ன, உனக்கு அந்த செலவு வேணும் அவ்வளவுதானே? ம், சகல, களத்துல இறங்கு. கெட் இன்டு ஆக்ஷன். அந்த ராமர் பொம்மைய ரேவதிக்கு ஜெயிச்சு கொடு. ஏங்க சும்மா இருங்க, எதனா ஒன்று சொல்லிட்டு இருப்பீங்க. சகல, இது நம்ம திறமையை காட்டுறதுக்கான இடம். சும்மா களத்துல இறங்கி ஒரு கலக்கு கலக்குப்பா. ஜெயிச்சு சிலைய வாங்கி கொடுப்பியா, அதை விட்டுட்டு முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ரேவதி, அந்த விளையத்தை கொடு. சகல, கோதாவில இறங்கு. சகல, இந்தா. ஸ்டார்ட் பண்ணு. சகல, சகல, ஃபர்ஸ்ட் எப்பவும் மிஸ் ஆகுறதா அது சாமிக்கு. நெக்ஸ்ட் சகல, நாலாவது மிஸ் ஆயிடுச்சு. கையில ஒண்ணே ஒண்ணுதான் இருக்கு. அந்த சிலை எனக்கு கிடைக்காதா? எனக்கு அதிர்ஷ்டமே இல்லையா? எதுக்கு ஃபீல் பண்ற? அதான் ஒரு ரிங் இருக்குல்ல. ஆ, இல்ல வேண்டாம். ஏன் வேணான்ற? இல்ல, கடைசியா இருக்கிற ஒரு ரிங்க போட்டும் சிலை கிடைக்கலனா மனசுக்கு கஷ்டமா இருக்கும். அதுக்காக இந்த ரிங் போட வேணாம்னு சொல்றியா? ரிங் போடாம அப்படியே விட்டுட்டா, ரிங் போட்டிருந்தா ஒருவேளை சிலை கிடைச்சிருக்கலான்ற சின்ன சந்தோஷத்தோட இருக்கலாம்ல. அதனாலதான் சொல்றேன். நீ ஏன் இப்படிலாம் யோசிக்கிற? வேண்டாம். நான் சொல்றத கேளு, கொஞ்சம் அமைதியா இரு. ஏய், சூப்பர் சகல. ரேவதி, கண்ணை திறந்து பாரு. நீ ஆசைப்பட்ட ராமர் சிலைய வளையத்தை போட்டு தூக்கிட்டாப்ல சகல. தேங்க்ஸ் ராஜா. சகல